போன எபிசோடில் ஒரு சுந்தர்சி படத்தில் வர்ற மாதிரி என்னென்ன கலகலப்பான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அதுக்குள்ளே விழுந்த அடிகள்லாம் பார்த்தோம். இந்த எபிசோடில் ஒரு பாலா படத்தில் வர்ற எஃபெக்ட் மாதிரி என்னென்னலாம் நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். binatang buas. Actually, yeah, nice. But yeah, horror. Why did you choose horror? ஏன்னா என்கிட்ட இருந்த கதையிலே அதான் ஆக லோ பட்ஜெட்டாக இருந்துச்சு. அதனால சங்கர் சார். நான் என்னமோ சொல்ல போறேன்னு சொல்லுங்க. Come on. ரொம்ப அறிவுபூர்வமாக எதிர்பார்த்துருப்பீங்க பாரு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இருந்ததுலேயே அதான் லைக் ஒரு டெபியூட்டண்ட்டுக்கு டெபியூ பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ப்ளாசிபிளாக இருந்துச்சு. ஸோ அதனால் அது பிக் பண்ணேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் தென் ஐ தாட் இதில் அப்பார்ட் ஃப்ரம் ஹியூமர் ஹாரருக்கு ஐ திங்க் லைக் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் ஹாரருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஸோ ஐ திங்க் அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் தென் அப்பார்ட் ஃப்ரம் ஹியூமர், திஸ் ஹாரர் அட்வென்ச்சர் அண்ட் ஆல், இதில் ஒரு நல்ல ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் நிறைஞ்ச ஒரு கதை லேட்டர் பார்ட்டில் இருக்குது. ஸோ அது எனக்கு தோணுச்சு லைக் கண்டிப்பாக தேட்டர் விட்டு வெளியே வரப்போ அது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும். தேட்டர் விட்டு வெளியே வரப்போ ஒரு நல்ல ஒரு மனநிறைவை ஏற்படுத்தும் ஆடியன்ஸுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சுல. இதுதான் அதுவா? இல்லை இதே மாதிரி இன்னொன்னா? இதுதான் அதுனா? இதை யார் அங்கே கொண்டு போயிருப்பா? இல்லை வேற ஒன்றுனா? இதே மாதிரி யாருக்கு இருக்கிருப்பா? கதை சீன் படி வந்து நான் வந்து காடிக்கு பின்னாடி இருக்கணும். நான் தான் வந்து பேசஞ்சர். காடி வந்து ஓட்டுறது இன்னொரு ஆள். அதுதான் கதையில் இருந்துச்சு. அதாவது யாருன்னா நம்ம இவருக்கு கிளச்சு ஓட்ட தெரியாது. கிளச்சு ஓட்ட தெரியாதுன்னு ஒரே காரணத்துக்காக படம் முழுக்க ஃபுல்லாக காடியும் நான் தான் ஓட்டுனேன். இல்லை, நீங்கள் லைசன்ஸ் எடுத்தப்ப மேனுவல் எடுத்தீங்களா ஆட்டோ லைசன்ஸ் எடுத்தீங்க? இது திரும்பாங்க. இது ஆட்டோ எடுத்தேன். நல்லா ஆட்டோவும் நல்லா பாய்க்கலாம். இது தெரியாம உங்க கூட காடியில் ஏறி நான் வந்துட்டேன். இல்லை, இதில் என்னன்னா கடைசி சீன் இருக்கும். அன்னைக்கு தான் ஃபைனல் ஷூட்டு. என்னன்னா சரி, நான் யாருக்கும் கவனிக்கல, அந்த பிஸியான இதில் யாரும் கவனிக்கல. ஸோ நான் டிரைவர் சீட்டில் ஏறிட்டேன். நான் நினச்சேன் டிரைவர் சீட்டில் ஏறினோட சீன் கட் ஆயிரும் போல அப்படின்னு. டிரைவர் சீட்டில் ஏறிட்டு ஓகே ப்ரோ எடுங்க. ஒருவே இல்லை காடி எடுங்க ப்ரோ. ஸோ அந்த காடி கண்ணாடி இறக்காது, லோக்கம் திறக்கிறது கஷ்டம். எடுங்க ப்ரோ. ப்ரோ மெனுவல் வராது கடைசியில். ஐயோ, இதில் மறக்கவே முடியாதுல அந்த ஹைவே சேசிங் சீன்லாம். டூப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வாலண்டியர் நம்ம ஸ்டன்மேன் வந்தார், லாக்லாம் பண்ணார். இம்போர்ட் பண்ணி ஆன் த ஸ்பாட் இறங்கி அவருக்கு இடுப்பு வலிலாம் எடுத்து இடுப்பொழிக்காரன் ஒரே பொசிஷன்ல ரொம்ப நேரமா இருக்கணும். ஏன்னா ரீச் பண்ணியாச்சு. அது காடியிலேருந்து அரங்கினா திரும்பி அது தெரியும், டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும் சொல்லி அதே பொசிஷன் ரொம்ப இருந்தால் அந்த இடுப்பொழி. அப்போ அந்த டிரைவர் சசி ப்ரோ கிட்ட ஆசையா ப்ரோ பார்த்து வளவிடு போட்டாரு ஒரு பிரேக்க. வேணாம், வலிக்குது, அழுதுருவேன். நான் எனக்கு எங்கே சேலஞ்சாக இருந்துச்சுன்னா, ஏன்னா அந்த ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் நான் தான் காடி ஓட்டணும். அப்போ காடி ஓட்டும் போது முன்னுக்கு ஒரு ஆப்ஸ்டக்கிள் மாதிரி ஒன்று இருக்கும். அது நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. ஸோ அந்த ஆப்ஸ்டக்கிளை வந்து நான் வந்து அந்த கங்கில் தான் பார்த்துட்டு ஓட்டணும். ஓட்டும் போது அந்த சீனை ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது மனசில் நினைப்பேன், ஜெகன் ப்ரோ செம்ம ஸ்ட்ரெஸ். கதைக்கு வந்து இவங்க பின்னாடி தூங்கிட்டு வரணும். யாரு கூட? சூக்கூடு கூட பின்னாடி தூங்கிட்டு வரணும். அங்கேயும் எனக்கு கேர்ள் கிடைக்கல. ஏன்னா கதையில் எல்லாருக்கும் பேர் இருக்கும். கதைப்படி நானும் சூக்குன் கூட பின்னாடி உட்காரணும் மனசுன்னு நினச்சிக்கிட்டேன். சரி இங்கே சூக்குன் கூட பின்னாடி உட்காரலாம். அங்கேயும் வந்து வச்சாங்க அவங்க மேனுவல் ஓட்ட தெரியாதனால.
காலும் வெட்டல மேலேயும் பத்தல. அந்த காடி காலம் எட்டலை ஏக்கணும் இல்லை. ஆனால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. டாக்டர் அந்த காடி தான் வாங்கி கொடுத்தாங்க. இல்லை ஒரு கட்டம் அது கூட சஷ்டி என்னமோ காடியில் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏக்கோன் இல்லையா இல்லை அவரு பிரச்சனை சூடா இருக்கு. சூடா ஏன்னா அது கண்ணாடி திறந்துட்டு ஓட்ட முடியாது. காட்டக்கூடாது சொல்லி கண்ணாடி தான் ஓடணும். இல்லை ஆக்சுவலி அதுலேயே நிறையா நடிச்சு கண்ணாடியை குத்தணும். ஆக்சுவலி அதில் கோஆர்டினேஷன் தான். இந்த காடியெல்லாம் முன்னுக்கு போக சொல்கிறது, அந்த வாக்கி டோக்கியில் எல்லாத்தையும் கியூ பண்ணுது. யூ கைஸ் கோ இன் ஃப்ரண்ட், பின்னாடி இது காடியை போனட் திறந்து காடி பின்னாடி உட்காந்து கேமரா விட்டுது. அப்புறம் அந்த காடி போனது. காடியே தாங்க முடியாமல் கிடைக்கல, சஸ்பென்ஷன் போய். இல்லை அது கூட பெஸ்ட் பார்ட் என்னன்னா, நானும் சுகாலாம் ஒரு கட்டம் வந்து நீங்கள் போயிட்டு டேர்ன் பண்ணிட்டு வரப்போ நாங்கள் இன்சைட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் 2 பேர் அப்போ தான் வேலை ஷிஃப்ட் முடிஞ்சு போகிறாங்க போல. உங்கள்கிட்ட அப்போல வாங்க என்னமோ சொன்னாங்க தானே அப்போ தூ. ஆக்சுவலாக வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் பினாத்தங் பாஸ் ஏன்னா எடுத்ததெல்லாம் ஒவ்வொரு இந்த மிட் நைட்டில். அதான் அது வேற ஒரு சைட்டு. அது விக்கில்ல ஒரிஜினல். கடைசியில் பாடி டபுள்கே ஒரு பாடி டபுள் வந்து சீஸ் பண்ணாரு. அவரே டைட் ஆகி இன்னொருத்தர் வந்தாரு. அதான் நம்ம டைரக்டர். எனக்கு இந்த கயிறுலாம் வேணாம், நானே ஏறுறேன். என்ன வேணும்? Come on, use me. நல்லா யூட்டிலைஸ் பண்ணுது. But that was fun la, one thing fun. அப்புறம் அந்த ட்ரோன் ஷாட் எடுத்தது எல்லாத்தையும் லைன் அப் பண்ணி அந்த காடி FPV ஷாட் எடுத்தது. Hi, my name is Eddie Sharizan. I'm one of stunt coordinator in project Miriga Irisham. Kita dah buat aksi di mana hantu di atas kereta, iaitu brother kita lah, Suganish berada di atas kereta. So, I punya part, I punya tugas adalah untuk menjaga keselamatan dia di atas kereta tersebut. Di mana scene tersebut kereta sedang bergerak. Jadi safety untuk dia amat penting bagi kami lah untuk kerja-kerja aksi. So kita tak nak ada kecederaan kecil atau besar. Jadi kita utamakan keselamatan untuk para artis dan semua kru dalam projek ni. Okay, sekarang ni kita tengah buat persediaan untuk Karol, salah satu scene dalam filem ni. Bersama kita yang akan buat stuntman kita, stunt master Eddie Sharizan. So kita boleh tengok dekat sini tengah prepare dia punya gear untuk dia roll Karol lah jadi. So kita semua doakan yang terbaik. Lam itu. Okey, faham. Alright. Di. Bagi dia turun dulu, Ajun. Okey, laluan. Okey. Thank you birthday TPS dia. Director kita, all cast dengan all production. Thank you. Success. நீங்க தூக்கத்தோட தான் ஓட்டிட்டு இருந்தீங்க? படம் முழுக்கவே தூக்கத்துல தான் ஓடிச்சு. ஏன்னா மோஸ்ட் எல்லாமே நைட் ஷூட் தான் நடந்துச்சு. அதனால தூக்கம்லாம் ஒரு மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த இவங்கெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே படத்தில் நடித்தாங்க. அது அப்படியே ஷூட் முடிஞ்ச கையோட 2 or 3 o'clock முடியும். நேராக போய் 5 o'clock போய் லாகின் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இது அதில் ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் வந்து என்னென்னா வந்து எல்லாம் சுற்றி வந்து ஒரு டேபிளில் இருப்போம். ஸோ அந்த டேபிளில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. அது கிளியராக சொல்ல முடியாது, அது படத்தில் வரும், நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ
ஆக்டிவிட்டி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஹரி ப்ரோ வந்து அந்த ஆக்டிவிட்டிக்கு வெளியே தான் கேமரா வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷூட் முடிஞ்சிருச்சு. ஹரி ப்ரோ கட். இவரு ப்ரோ கட் ப்ரோ. நான் பக்கத்தில் உட்காந்துட்டு ப்ரோ 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 கட் ப்ரோ ஓகே ப்ரோ. அதுதான் அது வந்து பீக், அது வந்து வேற லெவல் ஆயிருச்சு. தூக்கமே இல்லை அறவே ஆகணும். அதான் இது வந்து 1 டேல 2 days த்ரூ அவுட் மீன்ஸ் கிரா மார்னிங் கால் டைம். Then we will wrap what time? Night. It's 11 o'clock. We will wrap 7 o'clock. 7 o'clock morning. He logs in. He will work morning shift. Mid morning shift. He logs in 5 p.m. Log on 5 a.m. 5 a.m. 5 a.m. to 2 p.m. Sorry. Log in 5 a.m. Log on வந்து 2 p.m. Then straight come to shoot. And then wrap up and then திரும்பியும் வீட்டுக்கு போயிட்டு So in betweenல கிடைக்கிற கேப்ல தூங்கிட்டு அந்த இது ஸ்பாயில் அந்த கேனிபலிசம் ரூமில் வந்து 3 பேர் இருப்பாங்க. அப்போ நான் கணேஷ்க்கு வந்து பஞ்சின்னு இருக்கும். அப்போ அது வெட்டணும். கீழே கருப்பு ஐ பேக், அது மேக்கப் இல்லை, அது உண்மையிலே ஐ பேக். அண்ட் அது லேட்டு படம் பார்க்கும்போது யூ கேன் சி அப்படி டார்க்காக ஸ்வாலனாக இருக்கும். அது ஆக்சுவலி உண்மையாக சோறு ஒன்றும் ஆக்கலப்பா, மத்தியானம் வாங்க. யாரு கட்டினா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இயல்பா இவ்வளோ சக்தி இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஒன்று இருந்தால் அது எங்கே இருக்கு? ஒன்று அது ஏன் ரேஞ்சுக்கு கொண்டு வரணும், இல்லை நான் அதோட ரேஞ்சுக்கு போகணும். உங்களை விட பெரிய சாமியாரா குட்டி வந்து ஓட்ட போகிறோமா ப்ரோ? ஒரு சீனு, அந்த சீன் என்னன்னா சேசிங் சீன் இருக்கும். நான் காடி ஓட்டிக்கிட்டு இருப்பேன், இவன் பைக் ஓட்டிக்கிட்டு இருப்பான். அந்த காடியில் ஜெகன் ப்ரோவும் நிர்மலாவும் இருப்பாங்க என் கூட. அப்போ நாங்கள் இதில் என்ன மேட்டர்னா, அது கார்டில் அப்போ யாருக்கும் ஃபோனும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, வாக்கி டாக்கி தான் இருக்கும். இவன் பைக் ஓட்டுறதுனால இவனுக்கு வாக்கி டாக்கி இருக்காது. அப்போ நாங்கள் வாக்கி டாக்கி நான் கொடுக்குற கியூ தான் அவனுக்கு. எங்க பின்னாடி காடி வந்து ஹரி ப்ரோ கேமரா. சேசிங் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ரோட்ல சரியான அது மிமாங், அது சின்ன ரோடு தான் அது. ஸோ ஒரு 80-100 காட்டுக்கு நடுவில் 80-100 லிட்டரலி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். மூணு பைக்கில் போறாங்க. அவங்க ஒரு கட்டை கட் பண்ணியாச்சு, ஆஸ் யூஸ்வல் கட் பண்ணியாச்சு. அப்போ சொல்லணும் அவன்கிட்ட கட்டாச்சுன்னு. இவன் வேகம் போய்கிட்டு இருக்கானே. நான் என்ன பண்ணுறேன், நான் அவனை துரட்டுறேன் சொல்றதுக்கு கட்டாச்சுடான்ட்டுன்னு. அவன் நினச்சிக்கிட்டான் நான் அவனை இன்னும் துரட்டுறேன்னு. பின்னாடி திரும்பி இன்னும் தொட்டுறேன், இன்னும் அழுத்துறாரு. நான் இங்க இந்த ப்ரோ அது காட்டு குருவி சத்தம் நினைச்சிட்டு போய்கிட்டு இருக்காரு ப்ரோ. ஆக்சுவலி நான் அதான் நினைச்சேன், இவன் ஏன் கான்னு கத்திக்கிட்டு வரான்ட்டு. அந்த மாதிரி ஓட்டிட்டு போகையில பின்னாடி ஒரு பேசஞ்சர் வேற என் பைக்ல புடிச்ச முடி, அந்த முடி அது பதறுது. அது படத்துல பார்த்தா தெரியும், நல்லா இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு வருவாங்க. அது பார்த்தா அது வந்து நடிப்புலாம் கிடையாது, அது உண்மையிலே பதறிக்கிட்டு வர்றாங்க. சீனெல்லாம் முடிச்சுட்டு சட்டையை கலட்டுற முடியெல்லாம் பிஞ்சிருச்சு. சட்டையை கட்டுற எல்லாம் முடியா இருக்கு, முடியெல்லாம் பிச்சை எடுத்துட்டாங்க எல்லாம். போதும். இந்த காட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? சக்தி தான் அப்படின்னா வாந்தி தான் வருது. ஐயோ அண்ணன் இப்படி எவ்வளோ பார்த்தா ஓட்டிட்டு ஆக்சுவலி என்னன்னா, இவர் வந்து நான் வந்து மோட்டர் பைக் ஏறும் போது இவர் வந்து என்கிட்ட வந்து ஒரு குண்டு தூக்கி போட்டாரு. என்னன்னா வந்து, உங்களுக்கு தெரியுமா எனக்கு வந்து லைசன்ஸ் இல்லை அப்படின்னு. அது அப்படியே இல்லை, அது அப்படியே ஆரம்பிக்கல. ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம், கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவீங்களா? ஆக்சுவலி எனக்கு லைசன்ஸே இல்லை. லைசன்ஸ் இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, ஆக்சுவலி நான் கிளச் பைக்கே இன்னைக்கு தான் கற்றுக்கிட்டேன்.
யோ யாரையா நீ அந்த மாதிரி ஆச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா ஆக்சுவலி என்கிட்ட ஐசியே இல்லை. அந்த பைக் வச்சு சும்மா நின்று போவோம். தூங்கவே முடியல. நைட் ஃபுல்லா அந்த நிக்கிற சவுண்ட் வரும், டக்குன்னு முடிப்பேன். Bahau, especially Bahau people. Big salute to Bahau people. ஏதாச்சும் வேணுமா அந்த பாட்டுல இப்போ படம் வந்துச்சுன்னா அந்த பாட்டுல பார்க்கலாம். ஆமா, ஹோல் அந்த திருவிழா அந்த திருவிழா அந்த ஒரு சீனுக்காக அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணது. அது லிட்டரலி எத்தனையோ ஹவர்ஸ் எடுத்தோம். அவங்க சலிச்சுக்காம திருவிழா சீன் ஒரு கிரவுட் வரணுமே, அது வந்து திரும்பி செஞ்சாங்க. ஏன்னா அவங்க என்ஜாய் பண்ணி செஞ்சாங்க, அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. இல்லை அவங்க கடைசியாக சொல்லிட்டு போன வார்த்தை இதுதான், நாங்கள் நார்மலாக உட்காந்து பார்க்குறதே வேற மாதிரி இருக்கு, நீங்களாம் எத்தனை ஹவர்ஸ் வேலை செய்றீங்க ஒரு சீனுக்கு அப்படி. ஐ திங்க் அந்த பஹாவில் ரொம்ப பேர் வந்து அந்த வில்லேஜஸும் இந்த ஸ்டேட்ல சப்போர்ட்டிங்காக வந்து நடிச்சிருக்காங்க. அது ஓகே, நைட்டு திருவிழா சீன் எடுக்க போகிறோன்னு தெரியும். ஸோ சுகா சொல்லிட்டாரோ ஒரு க்ரௌடு வருவாங்க ஃபீல் பண்ணுறதுக்கு. அந்த க்ரௌடு எங்கேருந்து? நான் வந்து ஏதோ வருவாங்க போல இருக்க எத்தனையோ பேர் பார்த்தா அந்த படையப்பா கிளைமேக்ஸில் அப்படியே காட்டுவாங்களே, அப்படியே ஒரு குரூப்பாக வராங்க. உரிமை டீம் வேற இன்னும் இவ்வளோ பேர் அப்படின்ட்டு. சரி இவர் எப்படி என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாருன்னு தெரில. சரி ஆக்சுவலி வெரி சப்போர்ட்டிவ். எல்லாரும் அழகா கிளம்பி திருவிழாக்கு வர. பட் ரியலி ரொம்ப சந்தோஷமா ஒரு நிறைய வயசானவங்களா இருந்தாங்க வேற. அது அதான் ஆக்சுவலாக அந்த இடமும் நல்லா இருந்துச்சு. சுகா ப்ரோக்கு தான் டைம் சொல்லணும். அதுவும் அந்த இடமும் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன நிறைய கொசு இருந்துச்சு. படம் வந்து இது தியேட்டர் படம். இப்போ ரிலீஸ் ஆகிற முன்னாடி வந்து ப்ரீமியர் ஷோ எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து பாருங்க தியேட்டரில் பார்க்கலாம். ஒரு கட்டம் மழை வந்துச்சு, ஞாபகம் இருக்கு அந்த மோட்டர் பைக் சீன், இந்த லவ் போர்ஷன் எடுக்கிறப்ப. ஆக்சுவலாக ஸ்டாப் பண்ணிடலான்னு, அப்புறம் திடீர்னு கொடையை வச்சுட்டு எடுக்கலாம் ஷூட்டு. ஓகே, உடனே கேமராவை தூக்கு. அதான் சார், அந்த மனசை கேமரா தூக்கிடுச்சுன்னா வேற ஹரி இல்லை, வெறி வந்து இது நல்ல ரைமிங்காக இருக்கு. ஹரிக்கு வெறி வந்து கிம்பளை தூக்கும்போது. ஆக்சுவலி சேசிங் சீன்லாம் வந்து அது கன்வென்ஷனல் மெத்தடில் எடுக்கிறதா இருந்தால் அது வந்து ஒரு ட்ரக்கிங் வெஹிக்கிளை வச்சு பண்ணணும். ஸோ அதில் ஒரு க்ரேனு கிம்பிள் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து டிஐஒய் மாதிரி நம்மளுக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு நமக்கு ஏன்னா ஏற்கனவே பண்ணியிருக்கிறதுனால எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ என்னென்னா எங்கள் டிபியை வந்து ஒரு பைக்கில் வந்து பின்னாடி ஃபேஸ் பண்ணுற மாதிரி உட்கார வச்சுட்டு அது ட்ரக்கிங் ஷாட்ஸ்லாம் நம்ம எடுத்துட்டோம். ஸோ அவரும் வேறு நல்லா வாட்ட சாட்டமான ஆள். ஸோ அந்த செம்மண் ரோடும் பார்த்திங்கன்னா கரண்டு முரடாக ரொம்ப வளைவு நெளிவாக இருக்கும். ஸோ எப்படியோ ஒரு மாதிரி எடுத்தாச்சு அதை. ஸோ திலகா, why did we decide to produce this movie? ஐ மீன் எனக்கு வந்து நீங்கள் சேஜ் ஹீரோஸ் மேலே நம்பிக்கை வச்சுருந்தீங்க, நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். அதனால் I went with this and I just think it's fun because people வந்து சினிமாக்கு போகிறது வந்து it's to have a fun experience and I think the story is fun and that's all the audience wants, right? That's all we want to experience when we go to the cinema. So actually 5-star trading Tamil padam we are producing, and why we are producing is because of our love for movies. Generally adanga padam yaana we love movies, we want to show and theatrical experience aduna mukkiyamaanadu. ஒரு படம் எடுக்கலாம் இப்படி என்ன செய்யலாம், பட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு படம் இட் ஹேஸ் டு கிவ் தட். அண்ட் மை ட்ரஸ்ட் ஐ பிலீவ் there's a lot of people who do movies and everything. These boys, why Sage Heroes? Because I think they have besides a good script and everything, chemistry irukku. I look into intelligence in their script and everything, and more than that avangukulla irukka the chemistry is very good, very beautiful, and I trust them. And or instinct irunduchu in the these boys can make it. And what I read was something in the Malaysia something that will now invest panni in the padatha vandu let's make it to bring it up to a different level. That's our aim. But more importantly to provide Malaysian Indians ku vandu ஒரு நல்ல ஒரு theatrical experience, நல்ல ஒரு டீம் சந்தோஷமா. உண்மையில நீங்களே கேட்கல, எப்போ 2 வருஷம் முன்னால் ஆரம்பிச்சோமா பேசி ப்ரீ ப்ரொடக்ஷன் 9 மாசம் அந்த ஸ்கிரிப்டை வந்து ஃபைன் டியூன் வீக்கெண்ட் பண்ணி ஸ்டுடியோ எல்லாத்தையும் எத்தனை டிராஃப்ட் எத்தனை இது ஒரு இந்த இவ்வளோ பெரிய ஸ்கேல வந்து 40 நாள்ல வந்து ஷூட் பண்ணது உண்மையில இல்லை.
without the help of this team, உண்மையில உயிரை கொடுத்து நடிச்சாங்க. The cast உண்மையில லிட்ரலி எதுவுமே பார்க்கல, நடிக்கிறது மட்டும் இல்லை, everything they did. And of course we invested a lot, and it's we feel happy because forget about business anything. இந்த மாதிரி படங்கள் தான் வந்து it will bring up the standard of Malaysian film industry by itself. So I think we are happy we have invested in this movie, 5-star trading, because we believe in the story, we believe in the team, and we believe in the whole cast and the crew, and உண்மையில உயிரை கொடுத்து செஞ்சிருக்காங்க இந்த படத்தை. So 19th of June, can't wait to present to you what we have worked so hard together. Yeah. ஸோ ஐ திங்க் பிஃபோர் வி எண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான தேங்க்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு. அது ஐ திங்க் சுகா உங்கள்கிட்டேருந்து வந்தால் தான் அது கணக்காக இருக்கும். என்னன்னா இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் தேவர் 3 of them, கார்த்திக், சரா அண்ட் தினான்னு ஒருத்தர் இருந்தார். இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஷூட் பண்ணுறப்ப இருந்தார். இப்போ அவர் நம்ம கூட இல்லை, இருந்தாலும் நிறையா விஷயம் அவர் சைட்லேருந்து தான் வந்துச்சு. இல்லை என்ன ரொம்ப பர்சனலாக அட்டாச்மெண்ட்டே எங்கள் கூட தான். ஸோ இந்த படத்துக்காக அவன் என்ன நானே கத்தியிருக்கேன், நானே செட்டில் கத்துவேன், டே இதை ஏன் செய்ய மாட்டேன், ஏன்டா செய்ய மாட்டேன்னு. அவன் அதெல்லாம் எதுவுமே பெருசாக எடுத்துக்காம ஓகே நான் முடிச்சிடலாம், அவனுக்கும் அந்த மைண்ட் செட்டில் அந்த டைமுக்கு முடிச்சிடலாம், ஓகேண்ணே ரொம்ப கூலாக ரொம்ப அமைதியான. அவன் இந்த படத்துக்காக ரொம்ப என்கிட்டே சொன்னான், ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறோம், அவன் ரொம்ப வெயிட் பண்ண போகிற படம். I think whatever trekking எல்லாம் is Tina தானே. Whatever trekking he will ride my bike நான் பின்னாடி உட்கார்ந்துக்குவேன், நான் ஸ்டடியா போவான். எல்லாம் ஹைவே எவ்ரிதிங் ஃபிளாஷ்பேக் சேஸ், பாட்டுக்கு ட்ரெக்கிங், எல்லாம் ட்ரெக்கிங் பைக் ட்ரெக்கிங் எல்லாம் Tina தான். 1% will be missing இந்த படத்தோட ரிலீஸில் ஸ்டினா. எஸ் அந்த பிடிஎஸ்லாம் கண்டிப்பாக அந்த படம் வரப்போ அவங்க ஃபேமிலி ப்ரௌடாக இருக்கும் அந்த படத்தை பார்க்குறப்ப. கண்டிப்பாக. ஹாய், மை நேம் இஸ் தினகரன். நான் அந்த மிருகசிருஷ்டியில் ஆர்ட் டீமாக இருக்கேன். ஆக்சுவலி அவங்க கூட வேலை செய்கிறது நிறைய கற்றுக்கிட்டேன். சச்சஸ் இந்த கத்தி இப்படி டிசைன் பிளட் செய்கிறது, இந்த செயின்ஸை செய்கிறது, ஒரு ஃபேக்காக காட்டுற மாதிரி லைக் ஒரிஜினலாக காட்டுற மாதிரி நல்லா இருந்துச்சு. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம 3 பேர் டிஸ்கஸ் மட்டும்தான் அந்த ஐடியா கொடுப்போம். ஸோ அந்த ரிசல்ட் தான் பின்னாடி இருக்குது. ஸோ நிறையா லைக் எப்படி ஸ்மோக்கு வந்து கரெக்டாக தெம்பா பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ நிறையா மோஸ்ட்லி 3 பேர் தான் ட்ரை பண்ணி அந்த இது செய்ய ஆரம்பிப்போம். லைக் எங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து எல்லா பேரும் லைக் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு மேபி அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரணும். ஸோ மோஸ்ட்லி நாங்களே ஆசைப்பட்றோம் அது பிக் தேட்டர் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு.